ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஒரு முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒலிம்ட்ரேட் ஆப்பு, இந்த பிளாட்ஃபார்ம்ங்கிறது, இந்த ப்ரோக்கரேஜுங்கிறது ஒரு ரியலாக ஃபேக்காங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணுறாங்க. ட்ரேடிங் பண்ணுறாங்க, ஆனால் லாஸ் தான் அதிகமாக சந்திக்கிறாங்க. ப்ராஃபிட் யாருமே எடுக்க முடியல. அது ஏங்கிறத நான் உங்களுக்கு சில டிப்ஸ்லாம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். எப்படி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நான் மாறுறதுங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒலிம்ட்ரேட் ஆப்பு, இந்த ப்ரோக்கருங்கிறது ரியலாக ஃபேக்கான்னு சொன்னால் கண்டிப்பாக ரியல் தான், 100% ரியல். ஆனால் நாம் ட்ரேடிங் பண்ணுற விதம் தான் தப்பாக இருக்குது, சரிங்களா? இந்த ப்ரோக்கரேஜுங்கிறது எப்படி எங்குதுன்னா, ஆல்ரெடி நான் வீடியோ பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரோக்கரேஜுங்கிறது நம்மளை மாதிரி ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டு டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதாவது நம்மளால் சின்ன ட்ரேடர்ஸ். அதனால் இந்த ப்ரோக்கரேஜ் மூலமாக நாம் அந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதுக்காண்டி சில பீசஸ், சில ப்ரோக்கரேஜ் கிடைக்கும். அதுதான் இந்த கம்பெனிக்குடைய ப்ராஃபிட். நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்பேன். இந்த கம்பெனி இப்படி தான் இயங்குது. அப்படின்னா இந்த ப்ரோக்கரேஜ் எல்லாமே ரியல். இந்த ஃபேக்குனா இந்த கம்பெனி இவ்வளோ நாளத்துக்கு வளர்ந்து வராது, சரிங்களா? அது ஃபாரினில் இருக்குது, அவ்வளோதான் விஷயம். ஒலிம்ட்ரேட் ஆப்புங்கிறது ரியல் தான். நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட், கரெக்டான ப்ரூஃப்லாம் கரெக்டாக கொடுத்து, கரெக்டாக நீங்கள் ரூல்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக வித்ட்ராலும் கொடுப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டெபாசிட் எந்த ப்ராப்ளம் இஷ்யூஸும் இருக்காது. ட்ரேடிங்கில் நீங்கள் சக்ஸஸ் ஆனாலும் ப்ராஃபிட்டும் எடுக்கலாம். சரி, இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் இந்த ஆப்பில் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் எந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்னாலும் சரி, ஒரு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்னாலும் சரி, நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 1 இயருக்கு பிளான் பண்ணுங்கள். ஒரு 1 இயருக்கு நம்ம ஒரு மினிமம் ஒரு 2 lakhs, 1 இயருக்கு நம்ம 2 lakhs டார்கெட் வச்சுக்கிடுவோம், சரிங்களா? 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1 இயருக்கு, ஒரு வருஷத்துக்கு 2 lakhs நம்ம டார்கெட் வச்சுப்போம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், 10,000 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 2 நாளில் 3 நாளில் நம்ம 1000 சம்பாதிக்கணும், 2000 சம்பாதிக்கணும்னு சொல்லி அப்படி டார்கெட் போகிறோம். கண்டிப்பாக அப்படி பண்ணக்கூடாது. டெய்லி நம்ம மினிமம் டார்கெட் 100 ரூபா வைக்கணும், சரிங்களா? 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெய்லி 100 ரூபா ப்ராஃபிட்டுக்கு நம்ம வைக்கணும். 100 ரூபா ப்ராஃபிட்டுக்கு நம்ம வச்சு 20,000 வரைக்கும் சேர்க்கணும், சரியா? 20,000 வரைக்கும் நம்ம சேர்க்கணும். அதாவது நம்ம 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை டபுள் ஆக்கணும். டபுள் ஆக்குற வரைக்கும் நம்ம 100 ரூபா ப்ராஃபிட் மட்டும் டார்கெட் வைக்கணும் டெய்லி. இந்த மாதிரி டார்கெட் வைக்கும்போது நமக்கு ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 20,000 நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம 200 ரூபா டெய்லி ப்ராஃபிட் வைக்கணும். 40,000 டார்கெட் ரீச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கொண்டு போகணும். அது வரைக்கும் வித்ட்ரால் எதுவுமே நீங்கள் எடுக்கக்கூடாது, சரிங்களா? வித்ட்ரால் எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அமௌண்ட்டை சேருங்க, சரிங்களா? 1 இயருக்கு டைம் எடுத்துக்கோங்க. நான் சொன்னது 1 இயருக்கு டைமுக்கு 2 lakhs நம்ம டார்கெட்டு. அதில் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ட்ரேட் எடுத்திங்கன்னா நம்ம கொஞ்சமாச்சும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம், சரிங்களா? ஒரே நாளில் 2 நாளில் நம்ம ட்ரேடிங் அதிகமாக எடுக்கணும்னு நினைப்போம். அதனால நிறைய லாஸஸ் ஆகுது, சரிங்களா? 2 lakhs நம்ம ப்ராஃபிட் டார்கெட் எடுத்ததுக்கப்புறம் 1 இயர் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1 lakhs வித்ட்ரால் எடுத்துக்கோங்க. 1 lakhs மட்டும் வச்சுக்கிட்டு 1 lakhs வித்ட்ரால் கொடுங்க, சரிங்களா? இப்போ நம்ம கையில் அக்கௌண்ட் வித்ட்ரால் 1 lakhs எடுத்துட்டோம். அக்கௌண்ட்டில் இப்போ 1 lakhs இருக்குது. இப்போ அந்த 1 lakhs 10 lakhsக்கு டார்கெட்டுக்கு வைங்க, அடுத்த ஒரு வருஷத்துக்கு, சரியா? இப்படி தான் ட்ரேட் பண்ணணும், சரிங்களா? ஒரு ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸாக நம்ம ஒரு க்ரோத் பண்ணணும்னா இப்படி தான் ட்ரேடிங் பண்ணணும். அப்போ தான் இதுலேயும் நம்ம ஒரு ப்ராஃபிட்டபுளாக எடுக்க முடியும். இப்போ பெரிய மில்லியனர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட், 5,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டாங்கன்னு சொல்லி ஹிஸ்ட்ரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே இப்படி தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோத் பண்ணுவாங்க. ஆனால் நாம் அவசரப்பட்டு 10,000 இன்வெஸ்ட் பண்ணாலும் 1,000 இன்வெஸ்ட் பண்ணாலும் 2 நாளில் பெரிய ஆளாயிரம், இந்த மாதிரி மொத்தத்தையும் லாஸ் பண்ணிடுவோம், சரிங்களா? கொஞ்சம் நமக்கு பொறுமையே கிடையாது. அது ஏன்னா நமக்கு நிறைய கமிட்மெண்ட்டுங்கிறது இருக்குது. அது எல்லாருக்கும் வீட்டுக்கும் இப்போ நம்மலாம் மிடில் கிளாஸ், அதனால் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் 20,000 30,000 சம்பாதிச்சாலும் அதை பண்ணிடலான்னு நம்ம நினைக்கிறோம். அது நடக்காத காரியம். இப்போது அட்லீஸ்ட் இப்போ ஒரு 1 இயருக்கு நம்ம ஜாப்புக்கு போயிட்டுருக்கோம். ஒரு வருஷத்துக்கு ஜாப்புக்கு கண்டா ஒரு 15,000 சம்பளத்தில் நம்ம வேலைக்கு போயிட்டுருக்கோன்னு சொன்னால், வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா தான் மொத்த அமௌண்ட்டு நமக்கு ப்ராஃபிட். எல்லா செலவும் போக 15,000 செலவு நம்ம கையில் வருது, சேலரியாக வருதுன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு நமக்கு 2 lakhs தான் நமக்கு கையில் கிடைக்கும், மொத்த டோட்டல் வருமானம். ஆனால் அது நாள் முழுக்க வேலை பார்க்கும், மாத கணக்கில் வேலை பார்க்கும். ஆனால் இது டெய்லி ஒரு 10 நிமிஷம் தான் வேலை.
ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக ட்ரேடிங்கை நம்ம மைண்ட் கண்ட்ரோலில் கரெக்டாக சிக்னல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா ஜஸ்ட் 10 நிமிஷம் தான் வேலை. அதுலேயும் எங்களுடைய ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் சிக்னல்ஸ் கொடுக்குறோம், சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கும் சரி ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் ப்ராஃபிட் ஒரு டெய்லி ஒரு 100 டார்கெட் வச்சு ப்ராஃபிட் எடுத்தாலே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். சரிங்களா, நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ அடுத்து இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்குவோமே, ஒரு தொழில், ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு கடை, ஒரு சின்ன ஷாப் வைப்போம்னு வச்சுக்கிடுவோமே. ஸோ அதில் கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நம்ம கடைக்கு உடனே வரமாட்டாங்க. ஸோ புது கஸ்டமர்ஸு நம்ம பழக்கம் பிடிக்கணும். ஸோ நமக்கு வேண்டியப்பட்டவங்க வேண்டாதவங்களும் நிறைய இருப்பாங்க. ஸோ இவங்க கடைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேரும் இருப்பாங்க. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நெகட்டிவ்ஸ். ஒரு கடை அவங்க ஒரு கடை இருக்குதுன்னு சொல்லி ஒரு அடையாளம் வர்றதுக்கே குறைஞ்சது ஒரு 3 மாதம் ஆகும். சரிங்களா, ஸோ அப்போது இந்த தொழில்னாலும் சரி, அப்போ நம்ம 10,000 போட்டால்னா 3 மாதம் வரைக்கும் நமக்கு 1 ரூபா கூட லாபம் எடுக்கிறது அதிசயம்தான். சரிங்களா, ஸோ அப்படி குறைஞ்சது ஒரு கடையில் ஒரு 500 1000 வருமானம் நல்லா ஒரு க்ரோத் ஆகணும் அப்படின்னா, டெய்லி ஒரு வருமானம் வரணும் அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு 3 வருஷம் ஆகும். சரிங்களா, எந்த ஒரு தொழில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் என்ன நீங்கள் விளம்பரம் பண்ணாலும் சரி, அதில் ஒரு பேர் ஒரு இது வாங்குறதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 3 வருஷம் ஆகும். அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு, நீங்களும் அது ஒரு தொழிலை கற்றுக்கிறதுக்கு. சரிங்களா, ஸோ இதே தான் மார்க்கெட்லேயும், ஷேர் மார்க்கெட்டும் அதே கான்செப்ட் தான். சரிங்களா, அதே கான்செப்ட் தான் நம்மளும் இது பொறுமையாக ட்ரேட் பண்ணணும். நீங்கள் 1 மாதம் 2 மாதத்தில் ஒரு நாளில் 2 நாளில் பெரிய ஆளாக ஆகவே முடியாது. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணாலும் 2 நாளில் லாஸ் பண்ணிவிட்டு டோட்டலாக காலி பண்ணிடுவீங்க. சரிங்களா, ஸோ ஏன் நம்ம காலி பண்ணிடுவோம் லாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு பைக் எடுக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்கும். சிலவங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். சிலவங்களுக்கு வட்டி கடன் லோன் அதிகமாக இருக்கும், ஸோ அதை கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கமிட்மெண்ட் நிறைய இருக்கிறனால, ப்ராப்ளம் இருக்கிறனால, ஸோ நம்ம இதில் போட்டால் 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் 10,000 எடுத்துடலாம், 20,000 எடுத்துடலாம்னு சொல்லி நிறைய பேர் ட்ரேடிங் வராங்க. ஸோ ஆனால் எல்லாருமே ட்ரேடிங் லாஸ் தான் பண்ணுறாங்க. 10,000 லாஸ் பண்ணுறாங்க, அடுத்து மறுபடியும் ஒரு 20,000 போட்டு அந்த லாஸ் பண்ணதே எடுக்கணும்னு சொல்லி இறங்குறாங்க, அதுவும் லாஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் ட்ரேடிங்கில் நிறைய பேர் காணாமல் போயிருந்தாங்க. சரிங்களா, ட்ரேடிங்கிறது இதுதான். ஸோ நானும் ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் இதே ப்ராப்ளம் சந்தித்தேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணவே கூடாது. என்ன தான் கமிட்மெண்ட் சூழ்நிலை இருந்தாலும் சரி, அது பார்த்துக்கலாம். நம்ம 1 வருஷத்துக்கு கண்மூடித்தனமாக பொறுமையாக நம்ம ட்ரேட் எடுப்போம். ட்ரேடிங் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஒரு லெவலாக மேலே போக முடியும். ஸோ இதில் பொறுமை தான் ஜெயிக்க முடியும். ஸோ ஒரு வேலையில் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்க, ஒரு தொழில் பண்ணணும்னா வேறு ஒரு தொழிலில் பண்ணால் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்க, அதே போல் தான் ட்ரேடிங்லையும் பொறுமையாக இருந்தாகணும் கண்டிப்பாக. சரிங்களா, ஒரு வேலையில் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் அந்த வேலையில் இருந்து சம்பாதிக்கிங்களா ஒரு கம்பெனியில், அதே பொறுமை இதில் இருங்க. பொறுமையாக இருந்தால் சம்பாதிக்கலாம். சரியா, ஓகே. ஸோ இப்போ நான் பாருங்கள் ஒரு 100 ரூபா ட்ரேட் வச்சுருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதில் இப்போ ஒரு 100 ரூபா நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது லாஸ் ஆனாலும் அடுத்து நான் என்ன பண்ணுவேன், 300 ரூபா வச்சு ஒரு ட்ரேட் எடுப்பேன். ஸோ அது ப்ராஃபிட் எடுத்தால் அதோட க்ளோஸ் பண்ணிடணும். நம்ம ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோமா, அடுத்து ஒரு 100 ரூபா இன்றைக்கி ப்ராஃபிட் எடுத்துட்டா க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுவும் மார்க்கெட் ட்ரெண்டு இப்போ என்ன கண்டிஷனில் போயிட்டுருக்குங்கிறத எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா, பாருங்கள் நான் செல் ஆர்டர் எடுத்தேன், ஆனால் அந்த கேண்டில் பை கேண்டில், அதுக்கு அடுத்த கேண்டிலும் பை போயிட்டுருக்கு. ஸோ அப்போ ஸ்ட்ராங் பை போகுது. சரிங்களா, அப்போ நான் 300 ரூபா வச்சு அடுத்த ட்ரேட் எடுக்கேன், பை ட்ரேட் எடுக்கேன். ஓகேவா, இப்போ நான் பை எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி 100 ரூபா லாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதையும் ரெக்கவர் பண்ணுறோமா இதை கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் எல்லாம் சொல்கிறேன். சரியா, ட்ரேடிங் இப்படி தான். ஸோ நீங்கள் எந்த ப்ரோக்கரேஜாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்னாலும் சரி, ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ரோத் பண்ணலாம். சரிங்களா, ஒரு 1 இயருக்கு பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, சரிங்களா, இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை வச்சு க்ரோத் பண்ணி கொண்டு போங்க. நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா, ஏன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் மைண்ட் கண்ட்ரோல் இல்லாமல் லாஸ் பண்ணிடுவீங்க கன்ஃபார்ம். ஏன்னா மார்க்கெட் டெய்லி ப்ராஃபிட் மட்டுமே கொடுக்காது. ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டுங்கிறது எப்போவுமே ப்ராஃபிட் மட்டும் கொடுக்காது. ஸோ மார்க்கெட்டு அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜை எப்போவுமே அதே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி சக்ஸஸும் ஆகாது. ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் இருக்குன்னா உடனே அது டெய்லி அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணால் சக்ஸஸ் ஆகும்னா கண்டிப்பாக ஆகாது, வாய்ப்பே கிடையாது. சரியா, இங்கே பாருங்கள் நான் ப்ராஃபிட் எடுத்துட்டேன். ஸோ லாஸ் பண்ணது எடுத்துட்டேன், திரும்ப எடுத்துட்டேன். ஸோ இப்படி தான் ட்ரேட் பண்ணணும். சரிங்களா, ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜி அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருங்க. சரிங்களா, புது புது ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிங்க, புது புது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள்.
ஒரே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்க. ஸோ மார்க்கெட் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிட்டான் பையன், அவனுக்கு ப்ராஃபிட் மட்டுமே கொடுக்குன்னா எந்த மார்க்கெட்டும் அப்படி கொடுக்காது. சரிங்களா? மார்க்கெட் வந்து அல்கோரிதம் ஆட்டோமேட்டிக்காக அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபேக் சிக்னல்ஸும் கொடுக்கும். நீங்கள் அதை கொடுப்பீங்க, லாஸ் ஆகும். ஒரு 4-5 ட்ரேடு வின் வாங்கி 6வது ட்ரேட் லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியும் நிறைய இருக்குது. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், சைடில் ஒரு ஐக்கான் இருக்கும், அதில் சப்போர்ட்டுங்கிற சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு வந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும், ஒரு மெசேஜ் காட்டும் ஒலின் ட்ரேட் குருன்னு சொல்லி. ஸோ இதில் நீங்கள் வந்து ஷேருங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி டாஸ்போர்ட் வரும். இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணுற விதமாக, இல்லை வித்ட்ராவல் பற்றினா, இல்லை வெரிஃபிகேஷன் பண்ணுறதா, இல்லை டெபாசிட் டைம் ஃப்ரேமு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கேட்கும். ஸோ இதில் எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து அதர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் அந்த சப்போர்ட் டீம் அவங்கக்கிட்ட டேரெக்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை சார் நான் டெபாசிட் பண்ணேன், என்னோட இதில் வந்து அக்கௌண்ட்டில் ஆட் ஆகலை, அக்கௌண்ட் வந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிட்டு எடுத்துட்டாங்க, ஆனால் இதில் ஆட் ஆகலை, இல்லை நான் வித்ட்ராவல் கொடுத்தேன் 2 நாள் ஆகுது இன்னும் வித்ட்ராவல் ஆகலை. ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்லாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசி நீங்கள் அதை பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து அதர்ஸுக்கு கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இல்லை நீங்கள் அந்த அளவுக்குலாம் ஒரு ப்ராப்ளம் எதுவும் இல்லை, ஸோ உங்களுக்கு நார்மலாக ஒரு நம்பிக்கை இருக்குது, தெளிவாக இருக்குது அப்படின்னா டேரெக்டாக டெபாசிட்ங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா போதும். சிம்பிளாக ரிக்வெஸ்ட் அனுப்பலாம். ஸோ டெபாசிட்ங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் அனுப்புகிற மாதிரி. ஸோ நீங்கள் சேட் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், டெபாசிட் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை நீங்கள் டெபாசிட் பண்ண தெரியல அப்படின்னா சரி, இது ஒருவேளை நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, அமௌண்ட் வந்து எடுத்துட்டாங்க, ஆனால் இதில் ஆட் ஆகலை அப்படின்னா டிட் நாட் அப்பியர் எட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ அதில் வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்துருக்காங்களா உங்கள் அக்கௌண்ட்டில், இல்லை இன்னும் எடுக்கலையா அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் கேட்கும். ஸோ எடுத்துட்டாங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுன்னா, நீங்கள் லாஸ்ட்டு டெபாசிட் பண்ண ஒரு ஐடி, ஸோ ஒலிம் ட்ரேடில் ஒரு ஐடி மாதிரி ஒன்று வரும், நீங்கள் டெபாசிட்னு ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கும் அந்த கரெக்டான ஐடியா கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அந்த ஐடி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஆப்ஷன் வந்து ரிக்வெஸ்ட் ஒர்க் சென்ட் ஆயிரும். ஸோ ஒரு 1 day வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகலைன்னா அடுத்து ஸ்க்ரீன்ஷாட் கேட்பாங்க. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ டீட்டெயில்ஸு. ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணணும். அதாவது என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து டெபாசிட் வித்ட்ராவல் பற்றின இஷ்யூஸ் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டாலும் தெரியும். ஸோ அவங்களுக்கு நான் கிளியராக பண்ணி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி பண்ணணுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னோடய கிளைண்ட்ஸில் ஜாயின் பண்ணுங்கள்.